கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கெல்லாம் மிக சிறப்பான முறையிலே அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் அருள் தரக்கூடிய அன்னையாக ஆண்டாள் நாச்சியாரை பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே அடியேன் மிகவும் சிறப்பான தலைவாக எடுத்துக்கொண்டு சூடி தந்த சுடற்கொடி என்ற தலைப்பிலே சொற்பொழிவு நிகழ்ச்சியானது ஆரம்பிக்கப்படுகிறது. நம்ம பல கோவில்கள் போயிருப்போம். வைணவமும் சைனமும் இரண்டு உள்ளது. நம்ம வைணவத்துல பார்க்கும் போது 12 ஆழ்வார்கள், 12 ஆழ்வார்கள்ல ஒரே ஆழ்வார் பெண் ஆழ்வார் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஞாபகம் வருவது ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் நாச்சியார் என்று சொல்லும் போது நம்மளுக்கு எல்லாம் கண்ணனையே நினைத்து கொண்டு, கண்ணனையே கதி என்று நினைத்து கொண்டு ஒவ்வொரு நொடினமும் கண்ணனை நினைக்காத நாட்கள் கிடையாது. அப்படிப்பட்ட ஆண்டாள் நாச்சியார் இன்றைய தினம் நம்ம வரலாறுகளுடைய பார்க்கும் போது மிக சிறப்பான ஒரு அழகான ஒரு இன்றைய நாள் நம்மளுக்கு இருக்கின்றது. இந்த சூடி தந்த சுடற்கொடி என்ற நம்ம காதுல கேட்கும் போதே நம்மளுக்கு யார் அருளும் கிடைக்குமா? ஸ்ரீரங்கநாதருடைய அருளும், ரெங்கமன்னாருடைய அருளும், கண்ணாவுடைய அருளும், ஆண்டாள் நாச்சியாருடைய அருளும் கண்டிப்பாக கிடைத்துடும். நம்ம எங்கேயாவது சூடி தந்த சுடற்கொடி என்ற இந்த மாதிரி வார்த்தைகளும் நம்ம காதுல கேட்டாலே நம்ம வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் பெருகுமா? அப்படிப்பட்ட இந்த வார்த்தை அழகான வார்த்தை, சூடி தந்த சுடற்கொடி. ஆண்டாள் நாச்சியார் யாரு? எப்படியெல்லாம் இந்த ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் எப்படி பிறந்தார்கள் என்று சொல்லி பார்க்கும் போது மிக சிறப்பான வார்த்தைகள் எல்லாம் சொல்ல 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 நீங்க என்னமும் பார்க்கலாம். ஆண்டாள் நாச்சியாரை நீங்க பார்க்கும் போது அழகா அந்த அம்மாவுடைய மூக்குத்தியும் கிளியும் காசு மாலையும் பட்டு வஸ்திரமும் பல வகையான மலர்கள் கொண்டு அம்பாள் மிக அற்புதமாக ரெங்கமன்னாருடைய அழகா கோவில்ல இருந்து எழுந்துள்ள போது அழகா பார்க்கலாம், ஏதோ காதல் ஜோடி அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே ஆண்டாளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு திருமணத்துல இருந்தது காதல். காதல்ல இருந்து ஆரம்பிக்கப்பட்டு திருமணம் வரை முடிந்தது. அதனாலதான் இந்த அழகான பதிவு எடுத்துக்கொண்டு உங்களுக்கு சூடி தந்த சுடற்கொடி என்ற தலைப்பிலே அடியேன் ஆன்மீக சொற்ப நிகழ்ச்சி எடுத்துள்ளேன். மிக அற்புதமாக பாண்டிய நகரமாக இருந்தது நமது ஸ்ரீவில்லிபுத்தூர். நீங்க இன்னொன்னு பார்க்கலாம், மதுரை என்று சொல்லி பார்க்கும் போது அதுவும் பாண்டிய நாடுதான். நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரும் பாண்டிய நாடுதான். அப்போ மீனாட்சி அம்மன் எப்படி மதுரையிலே மிகவும் சிறப்பாக அருள் தருகிறாரோ அதே போல பாண்டிய நாட்டில் நம்ம ஆண்டாள் நாச்சியாரினுடைய கம்பீரமான கோபுரத்திலுள்ளே மிக சிறப்பான அருள் தரக்கூடிய அன்னையாக நம்மளுக்கு தம்பதிகளாக அருள் தருகிறார்கள் ஆண்டாள் நாச்சியார். அப்படிப்பட்ட அந்த அற்புதம் வாய்ந்த அந்த பூமியிலே மிக சிறப்பான ஒரு விளைந்த ஒரு முத்துன்னு சொல்லலாம். ஆண்டாள் என்பது முத்து அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த ஆண்டாள் நாச்சியார் அவதாரம் செஞ்ச நாள் ஆடிப்பூரம் என்று மிகவும் நம்ம சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாளாக இன்னமும் நம்ம கொண்டாடப்படும். பொதுவாக நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போகும்போது நீங்க இன்னமும் பார்க்கலாம், அழகா அந்த துளசி மேடம் இருக்கும். அப்போ ஆண்டாளினுடைய வரலாறுகள் தொடங்கும் போது பெரியாழ்வார் நம்மளுக்கு எல்லாம் ஞாபகம் வருவார். யாரு? ஸ்ரீரங்கநாதரே பெரியாழ்வாரே என்று கூப்பிட்டார். அப்படிப்பட்ட ஒரு பெயர் பெரியாழ்வார்.